பூக்களுடன் செண்பக பொழில்களவை சார்ந்துள்ள பொதியை ஒட்டி சதுராடி நடைபயிலும் கனியான தமிழுக்கு சரியான தாளமிட்டு தம் தமிதி தோம் தமிதி தம் தமிதி தோம் தமிதி என்ற தன்பொருணை நாதம் கேட்டு தாவி வரும் நடையழகில் அமைவான தாளமிதில் தாவியதே எந்தன் பாட்டு உந்த நிறு பதங்களிலே வைக்கின்றேன் மனித குலம் உயர்ந்திட ஒரு வழியை காட்டு என்று தமிழ் அன்னையை வணங்கி கை தட்டுங்க. ஏதோ சுப்பிரவாதம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளோ வருது ஆழமாக படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே வரமா அடடா இறைவா முருகான்னு கும்பிட்டு உலகமெல்லாம் ராஜ் தொலைக்காட்சி மூலம் இந்த பட்டிமன்றத்தை கண்டு களித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு பார்வையாளர்களுக்கு இனிய மே தின உழைப்பாளர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னரால் சிவலிங்கம் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனால் இது சிவனின் காசி, காசியிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம், சிவனின் காசி. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிவகாசியில் இந்த உழைப்பாளர் தின பட்டிமன்றம் நடக்குது. ரொம்ப பெருமை. உங்களுக்கே தெரியாது, அரிய தவிர அரக்கோணத்திலிருந்து அந்த கட்டப்பையில போட்டு கொண்டு வந்திருக்காங்க. டெபாசிட் இழக்க போற எதிரணியை சான்றோர்களே, பெரும்பான்மையை வென்று நட்சத்திர பேச்சாளர்களாக மின்னுகின்ற எங்கள் கட்சியை சார்ந்தவர்களே, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். இந்த பட்டிமன்றத்தின் முதல்வராக அரியணை ஏறி இருக்கக்கூடிய தமிழ் அன்னையின் புதல்வரே, இன்னும் வட்ட செயலாளர் கூட அப்ளை பண்ணலப்பா. எனதருமை சிவகாசி ரசிக பெருமக்களை, எல்லோருக்கும் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு தலைப்பை மீண்டும் எதிரணிக்கு சொல்ல விளைகிறேன். மறந்துட்டார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு எதுங்க காரணம்? உழைப்பா, உழைப்பாளிகளா, இல்ல படிப்பா, படிப்பாளிகளா? இதுதானே காரணம். எதிரணியிலிருந்து யார் வந்தாரு? அருண் வந்தாரா? இல்ல, வழக்கறிஞர் அருண் வந்தாருன்னு தானே நீங்க சொன்னீங்க. அப்ப முதல் எது வருது? அவருடைய படிப்பு. அன்னபாரதி அக்கா தெரியுமா? எம்ஏ எம்ஃபில் கோல்ட் மெடலிஸ்ட் நடுவர் அவர்களே. அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நானா இன்னும் 2 அரியர் முடிக்காம இருக்கேன்ப்பா. டப்புன்னு டிவில சொல்லி விட்டுறாத. இன்னைக்கும் அவங்க கல்லூரியிலே உங்களுடைய போட்டோ இருக்கு. அப்ப அருண் அண்ணாவுக்கும் அன்னபாரதி அக்காவுக்கும் பவித்ராவுக்கும் முன்னே வருவதும் பின்னே வருவதும் எது? அவங்களுடைய பெயருக்கு பெருமை சேர்க்கின்ற கல்விதான் நடுவர் அவர்களே. அன்னபாரதி போட்டு அவங்க காலேஜில் ஏன் இருக்குன்னா, இன்னும் பீசு கட்டாதவர்கள் பதில் அவங்க போட்டா இருக்கு. நீ எதாவது குறுக்குத்தனமா பாட்டு வந்துட்டு சொல்லாதப்பா. அவங்க 15 கிடக்காங்க, இன்னும் 350 ரூபா பேலன்ஸ். அருண் அண்ணா எப்படி பேசுறாரு தெரியுமா? ஈச்சுக்கு மாச்சா, ஈச்சுக்கு மாச்சா, ஈச்சா மாச்சா சோலோ, சிக் சிக் சோலோ, சீயா சோலோ, ஈயா ஈயா ஓ. ஏதாவது புரிஞ்சுதா? இல்லை, சீனாவில் நேற்று 2 வாரம் போயிட்டு வந்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் குழப்பமாயிட்டாரு. நடுவர் அவர்களே, அப்படிதான் இவங்க சொல்றதும். கல்வி இல்லாத உழைப்பும் இப்படிதான் புரியாமல் போகிறது. நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பஸ்ல போனா சில்லறை தெரியாதான் லட்சுமி நாராயணனுக்கு. எதுக்குங்க எங்களுக்கு சில்லறை தெரியணும்? அவன் டிக்கெட் எடுத்தா தானங்க சில்லறை ஆக்க போறான். அவனே வண்டியில் என்ன அது தூங்குற மாதிரி நடிச்சு கண்ட்ரக்டே திரும்பி என்ன ஒரு டயர் மட்டும் கலந்துட்டு போகுது அப்படி. ஏன்னா நாங்க ஆப்லயே டிக்கெட் எடுத்துடுறோம். எதுக்கு நாங்க அங்க போய் கண்டக்டர் சில்லறை தெரியணும்? அதான் ஜிபே இருக்கு, போன் பே இருக்கு, காசே இல்லாம டிஜிட்டல் இந்தியாவா மாறி இருக்கும் நடுவர் அவர்களே. எதுக்கு எங்களுக்கு சில்லறை தெரியணும்? இன்னொன்னு சொன்னாரு, எங்களுக்கு தெற்கே எது வடக்கே எதுன்னு தெரியாதான். எங்களுக்கு தெற்கே வடக்கே தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. இங்க இருந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் படிச்சுட்டு போனாரு. அவர் இன்னைக்கு கூகுள் என்ற நிறுவனத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார். சுந்தர் பிச்சை. அவர் தெற்கிந்தியாவிலிருந்து வந்தவர் உலகத்திற்கே தெரியுது. வடக்குல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு இன்று படிப்புல முன்னேறிட்டு இருக்குன்னு, தென்னிந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அவர்களுக்கு தெரியுது, அது போதாது. அதுதான படிப்பினுடைய முன்னேற்றம். இவங்க சொன்னாங்க விவசாயி படம் இருக்கான். இங்க அந்த பொண்ணு அவங்க டிகிரி முடிச்சுட்டு அந்த கான்வெகேஷன்ல இருக்காங்க. நடுவர் அவர்களே, அந்த அப்பா அந்த தொழிலை செய்யும் போது பெருமை பருவாரா, இல்ல அவருடைய பொண்ணு கான்வெகேஷன்ல மேடையில பட்டமளிப்பு விழாவில் பெருமைப்படுவாரா? அந்த தொழில் அவர் செய்யறதுக்கே அவர் கூச்சப்படுவார். ஏன்னா விவசாயம் செய்யறேன், இருந்தாலும் நான் படிக்காத பட்டத்தை, நான் படிக்காத படிப்பை என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தானே அவர் நாளும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு.
இப்ப அவர் இதுதான் பெருமைப்படுவார். அதுதான் அவருடைய முன்னேற்றம். இல்லை இப்போ அவர் போட்டோவில் இருக்காரா என்னன்னு தெரில. இது நான் கொஞ்சம் பழைய பிரிண்ட்ல எடுத்தது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நடுவர். எப்படி ஆகும் பாவம், அவரை பாவம் பாடா படுத்துறியப்பா. இப்போ பொண்ணு பார்க்கலான்னு போனா என்னங்க கேட்குறாங்க, இவர் 8 மணி நேரம் உழைப்பாரா, இவர் மூட்டை தூக்குவாரா, இல்லை இளவட்டக்கல்ல தூக்குவாரானா கேட்குறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 1 டிகிரியா 2 டிகிரியா? என் பொண்ணு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்படி தானே கேட்குறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட முதல்ல படிப்பை தான் அருண் நான் கேட்குறாங்க. வழக்கறிஞர்னு பார்த்து தான் எங்கள் அண்ணி அண்ணனுக்கு கொடுத்ததே. இங்கே வந்து உழைப்பு தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நடுவர் அவர்களே, அவர் லிஸ்ட் போட்டார். காமராஜர் படித்தாரா, கண்ணதாசன் படித்தாரா, ஸ்டீவ் ஜாப்ஸ் படித்தாரா, தாமஸ் ஆல்வா எடிசன் படித்தாரா? அவர் 10 பேரை சொல்லலாம், நாங்கள் 10 லட்சம் பேரை சொல்லுவோம். படிச்சு இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் 10 லட்சம் பேரை நாங்கள் சொல்லுவோம். வேணாம்ப்பா, டைம் 7 நிமிஷம் தான். நீ வாட்டுக்கு 10 லட்சம் பேர் சொல்லி லைவ்ல மே தினத்தனத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க. காமராஜரை சொன்னார் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி. அந்த படிக்காத மேதை என்ன வருந்தினார் தெரியுமா? நான் படிக்காத கல்வியை எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் அந்த படிக்காத மேதை. அவர் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு இருந்தா கல்விதான் முன்னேற்றம் என்று காமராஜரை ஒத்துக்கொள்வார். அருணண்ணா ஏன் இப்படி போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து முத்தண்ணனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, முத்தண்ணாவே சொன்னார், நிறைய உழைப்பாளி, நான் ஒரு மேடைக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பேசணுன்னா நிறைய வந்து தயாரிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அடுக்கி வச்சிருக்காரு. என்ன கள்ள நோட்டா? ஏதாவது டக்குன்னு விளக்கம் கொடுத்தாலப்பா. இல்லை, அடுக்கி வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அவர் வாங்கின பரிசுகளும் விருதுகளும், இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறார் அவருடைய வீட்டில். அப்ப ஒரு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் உழைப்பாளி கிடையாது. நீங்க உழைப்பாளியா? எனக்கு இல்ல, ஒரு நம்பிக்கையும் அவநம்பிக்கையா மாத்திக்கிட்டு இருக்கப்பா. சிவகாசி மண்ணுல நான் சொல்றேன், சத்தியமா நீங்க உழைப்பாளி கிடையாது. அடிப்படையில் நீங்கள் ஒரு படிப்பாளி. பல ஆயிரம் புத்தகங்களை படித்து அதில் இருக்கக்கூடிய ரசம் தான் இன்று 1 மணி நேரம் 15 நிமிடம் நீங்கள் அள்ளி தெளித்து கொண்டு இருக்கிறீர்கள். அண்ணா பாரதி சொல்லிட்டு ஒரு நல்ல புக்கு வச்சிருக்கேம்மா அப்படின்னு கொடுங்க சார், அது சராசரி எடுத்துட்டு போகுது. ஒரு எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை, அதை விலை கொடுத்து வாங்கணும், அப்பதானே மரியாதை. ரொம்ப நன்றி. வாகை சூடவான்னு ஒரு படம் நடுவர் அவர்களே. இந்த வாகை சூடவா படத்துல இப்படி ஒரு காட்சி வரும். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு ஆசிரியர் வந்து கேட்பார் அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட. அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, படித்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான பதில் தான் அந்த எதிரணிக்கு. படித்து என்ன பண்ண போறாங்க? சரி, உங்களுடைய முதலாளிகள் வருவாங்க, இந்த முதலாளிகள் நீங்கள் எத்தனை செங்கலை அறுத்து இருக்கிறீர்கள் என்ற முதலாளிகள் சொல்லட்டும். சரியா, இதுல இத்தனை கற்கள் இருக்கிறது, அவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னா அனுப்பாதீங்க. ஆனால் தப்பா சொல்லிட்டாங்கன்னா அதுதான் விடை உங்கள் பள்ளிக்கூடத்தில் எதற்கு உங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்கு அப்படின்னு. அவங்க தப்பா சொல்லிடுவாங்க. உடனே அவங்க அம்மா, ஐயா என்னத்தையாவது இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுயா, அடுத்த தலைமுறையாவது நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்கு பள்ளிக்கூடம் அனுப்புவாங்களே, அதுதான் உழைப்பாளி. உழைப்பு என்பது என்ன தெரியுமா? நல்லா ஓட சொல்லித்தரோம் உழைப்பு வாழ்க்கையில. ஆனா நீங்க எங்க ஓடணும், எப்படி ஓடணும் என்று சொல்லி தருவது படிப்பு. நடுவர் அவர்களே, உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அப்பா வந்து கான்ஸ்டபிள், காவல்துறையில கான்ஸ்டபிளா இருக்காரு. பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. பொண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா ஐபிஎஸ் பாஸ் ஆயிட்டாங்க. அதே ஊர்ல வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளா வராங்க. அப்பா பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறாரு. இவர் கான்ஸ்டபிள், தன்னுடைய மகள் ஐபிஎஸ் அதிகாரி, அப்பா பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறாரு. அதுல அவர் வந்து கஷ்டப்பட்டிருப்பார்னு நினைக்கிறீங்களா? அந்த மனுஷன் கண் கலங்கி பெருமைப்படுகிறார் நடுவர் அவர்களே. அதுதான் உழைப்புக்கும் கல்விக்கும் உள்ள வித்தியாசம் நடுவர் அவர்களே. நீங்க கல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தினால் ஒரு சமூக முன்னேற்றம் அடையும், ஒரு வீடு முன்னேற்றம் அடையும், ஒரு ஊர் முன்னேற்றம் அடையும். அந்த சமூகத்தினால் தான் நாடு முன்னேற்றம் அடையும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெண்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க சிக்காகோல அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உழைப்பாளிகள் வந்து போராடுவதற்கான உரிமைகளை பெற்று தருவதற்கான குரலும் எங்கிருந்து வருகிறது? இந்த படிப்பாளிகள் கிட்ட இருந்து தான்.
நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறன்னு கேட்டவங்க முன்னாடி, சட்டையே போடக்கூடாதுன்னு சொன்னவங்க முன்னாடி, உலகத்திலேயே மிக நீளமான ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை படித்து 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 தீட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். அவர்னால தான் இன்னைக்கு நிறைய நல்லது உழைப்பாளிகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த கல்வி ஒரு மொழியை முன்னேற்றும், இந்த கல்வி ஒரு சமூகத்தை முன்னேற்றும், இந்த கல்வி ஒரு நாட்டையே முன்னேற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சி மூலம் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.